அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழக அரசியலில் சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில ஐயங்களுக்கு தெளிவு பெறுவதற்காக தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனத் தலைவர் மார்க்க அறிஞர் சகோதரர் பிஜே அவரிடத்தில் இந்த நேர்காணலில் இப்பொழுது தெளிவு பெற இருக்கிறோம். இதில் முதல் விஷயமாக தமிழம் மதத்தை நிறுவியிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் என்பவர் சமீப காலமாக இதற்கு முன்னால் பெரியார் ஆதரவு எடுத்தார். 2023க்கு பிறகு பெரியார் எதிர்ப்பு என்று சொல்லி இப்பொழுது பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் திராவிடத்தை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி பேசி வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக நீங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய இஸ்லாமிய விரோத போக்கையும் அதே மாதிரி இங்கே தமிழினத்துக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை ஆதாரத்தோடு நீங்கள் தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏராளமான முஸ்லீம்கள் அதை விளங்கி அங்கேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதிர்வரக்கூடிய அந்த தேர்தலை மையமாக வைத்து அங்கே இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய பேருதாங்கிகளை அறைகுறைகளை வைத்து சமீபமாக சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு உண்டான கேள்விகள் மக்கள் மன்றத்தில் எழும்பியிருக்கிறது. அந்த கேள்விகளை இப்பொழுது கேட்டு தெளிவு பெறுவதற்காகத்தான் இந்த நேர்காணலை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். கேளுங்க. அதில் முதல் கேள்வியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், அதை பரப்பியவன் காட்டு மிராண்டி, அதை பின்பற்றக்கூடியவன் அயோக்கியன் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதில் பேசக்கூடிய ஒருவர் சொல்கிறார், எங்களுடைய நபிகள் நாயகம், முஸ்லீம் பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய நபிகள் நாயகம் அவர்கள் தான் கடவுளை கற்பித்தவர், அதற்கு எதிராகத்தான் பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இத்தனை ஆண்டு காலமாக மறைக்கப்பட்டு நேற்று தான் வெளிப்பட்ட விஷயம் கிடையாது. அவர் அந்த கொள்கையில் இருந்தார் என்பதை அவருடைய ஒவ்வொரு சிலைக்கும் அடியில் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கொள்கை என்பதை புதுசு அன்னைக்கு கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. அவர் சொன்ன அந்த வாசகங்கள் எல்லாம் அவர் சொல்லலன்னு மறுக்கவும் கிடையாது, அவர் சொன்னதை யாரும் நிரூபிக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இப்போ இதை சொன்னார். இப்போ இதில் பல கேள்விகள் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்கிறோம். அதில் உள்ள பல சந்தேகங்கள் இருக்கிறது, அது அனைத்தையுமே நம்ம தெளிவுபடுத்துவோம். முதலாவது, இதை பெரியார் சொன்னார்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இஸ்லாத்துக்கு எதிராக நபிகளை கொச்சப்படுத்திட்டார் என்ற மாதிரி ஒரு இஸ்லாத்தை பேணுவதற்கு தான் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி கேட்குறவங்களுடைய நோக்கம். இந்த நாம் தமிழருடைய ரசிகர்கள் நோக்கம் என்னென்னு கேட்டால், பெரியார் உங்கள் இஸ்லாத்தை இப்படிலாம் சொல்லிட்டாரு, உங்கள் நபி இப்படி சொல்லிட்டாரு, இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் பெரியாருக்கு எதிர்ப்பு நிலை எடுத்திருக்கிறோங்கிற ஒரு வேஷம் போடுறாங்க. இதில் பெரியார் சொன்ன விஷயத்தில் கடைசியாக நான் வர்றேன். இப்படி வேஷம் போடக்கூடிய இவர்கள் இஸ்லாத்துக்காகத்தான் இதை செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை தாண்டி இஸ்லாத்துக்கு எதிரான பல காரியங்கள் செஞ்ச சீமானோட இருந்து கொண்டு சொல்லக்கூடாது. இதை யார் சொல்லலாம்னு கேட்டால், யாரோடையும் சேராமல் தனியாக சிந்திக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால், ஏங்க நீங்கள் பெரியார் விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க என்று கேட்கலாம். ஏன்னா அவர் கடவுள் இல்லைன்றார், நீங்கள் கடவுள் இருக்குங்கிறீங்க அப்படின்னு கேட்குற உரிமை யாருக்கு வரும் என்று கேட்டால், அந்த நிலையில் அவர் யாரையும் கடவுளை ஆக்காமல் அந்த மாதிரி இருந்தால்தான் சாத்தியப்படும், கேள்வி கேட்க முடியும். இதை சொல்லக்கூடிய நாம் தமிழர்காரங்களாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முகமது நபி அரபு நாட்டுக்காரர், அவரையா நாங்கள் ஏற்றுக்கிறேன்னு, அது அரபிய மதம், அதில் நீங்கள் மாறி வந்துடுங்க, குரான்லாம் ஒன்றுமே கிடையாது, குரான் சமத்துவத்தை போதிக்கலை, பச்சை டிக்ளராக பெரியார் சொன்னதுக்கு நீங்கள் அர்த்தம் தான் கொடுக்குறீங்க. ஏன்னா முகமது நபின்னு அவர் சொல்லவே இல்லை, நீங்கள் அதில் வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவன் என்ன சொல்லியிருக்கிறான் சீமா, முகமது நபி கொண்டு வந்த வேத குரானில் ஒன்றுமே இல்லை, நான் நிரூபித்து காட்ட தயார், எங்களுக்கு வேதம் திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்லி குரானை பற்றி விவாதிக்க தயாரான்னு ஒருத்தன் கேட்டானே, அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இதனை பேசலாமா? வருது பகவத்கீதை கொண்டா, குரானை கொண்டா, பைபிளை கொண்டா, புத்த மத நூல்களை கொண்டா, சைன மதத்தை கொண்டா, உலகத்திற்கு எல்லா மத மார்க்க நூல்கள் வேத நூலையும் கொண்டா, நான் ஏன் வேதத்தை கொண்டாரு திருக்குறளை ஒவ்வொன்னா படி, நான் படிக்கிறேன். என் பாட்டன் சொன்னதை விட நீ மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த நெறியை சொல்லிட்டுன்னா அந்த இடத்துல திருக்குறளை தீ வச்சு கொளுத்திட்டு
நீ உன்னுடைய வேதத்தை பின்பற்றி உன் மதத்துல வந்துடும். இல்ல அதெல்லாம் தாண்டி என் பாட்டன் சொல்லியிருந்தா எல்லா பேரும் அதை கொளுத்திட்டு ஏன் பின்னாடி வா. யாராவது ஒருவர் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி சொல்றேன் தயார்னா நான் நாளைக்கு தயார். அப்போ இஸ்லாமிய பற்று பொங்கி எழுந்தா அதை விட்டு வெளியே வந்து பேசு. இவனை இஸ்லாத்துக்கு பயங்கர எதிரின்னு ஏன் உணர முடியல உனக்கு? பகிரங்கமான டிக்ளேர் பண்ணுறான். அப்போ எல்லாரும் மதம் மாதிரி திரும்பி வாங்கன்னு சொல்கிறானே. கட்சி ஆரம்பித்தவன் வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு தனியாக உள் அமைப்பு உண்டாக்கி கொண்டு அதில் வந்து முருகனை வழிபடுவது காவடி எடுக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உள்ளமைப்பு உண்டாக்கி அதில் வந்து இந்த விவரங்கட்டவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து விட்டு அவனுளையெல்லாம் வந்து சாமி கும்பிட வைத்து ஹுமாயூன் கபீர் போன்றவர்கள்லாம் காவடி எடுக்க வைத்து இயற்கை எங்கள் வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள், தமிழே எங்கள் மொழியாகும், தமிழர் எங்கள் குடியாகும், குரலே எங்கள் நெறியாகும், தமிழம் எங்கள் வழியாகும், நாம் தமிழர். இதை செஞ்சான. அப்போ இஸ்லாத்துக்கு எதிராக டிக்ளேர் பண்ணுறானா இல்லையா? பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி ஒருத்தன் இருக்கிறான். அவனோட உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெரியாரை கேள்வி கேட்கலாமா? பெரியாரே இஸ்லாத்தை தான் சொன்னாரா இல்லையா? ரெண்டாவது விஷயம், பெரியார் அப்படியே சொல்லியிருந்தாலும் அதை தாண்டி ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவனோட நீ இருக்கிற, அவனுடைய சார்பாக நீ பேசுகிறாய். அப்போ இஸ்லாமுடைய பற்று பொங்கி எழுந்துச்சின்னு சொன்னால் இவனை வெறுத்துட்டு நீ பெரியாரே வெறு. முதல்ல இவனை வெறுக்கணும். சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஒரு ஆவணம்னு எழுதுகிறான், அது வந்து யாருக்கும் கொடுக்கறது இல்லை, நமக்குள்ளே வச்சுக்கிறதுங்கிறான். நமக்குள்ளண்டா யார் அது? அதில் உள்ள அந்த காவிகளுக்குள்ள சீமானோட இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் காவிகள் தான், அவங்களுக்குள்ளே வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முஸ்லீமை சந்தேகமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். பேரை மாற்றணும், வழிபாட்டை மாற்றணும்னு பகிரங்கமாக எழுதி வச்சுருக்கிறான். அதே மாதிரி ஐயனார் திருவிழா, அந்த திருவிழாவெல்லாம் முஸ்லீம்களாக இருந்தாலும் கொண்டாடணும், இந்த நாம் தமிழில் இருப்பதாக இருந்தால் அந்த விழாவெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று பகிரங்கமாக எழுதியிருக்கிறான். அப்போ இவ்வளவும் செஞ்ச ஒருத்தனோட நீ இருந்து கொண்டு அவனுடைய சார்பாக பிரச்சாரம் பண்ணும் பொழுது பெரியார் இப்படி சொன்னார், இதை மார்க்கப்பற்றில் துடிக்கிற மாதிரி மார்க்கப்பற்று பொங்கி போய் எங்கள் உயிரின் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி சொல்லுகிறார் என்று சொல்றிய. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அவர் வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னார். அவர் வெளிநாட்டுக்காரர், அவர் எங்கே தலைவராக இருக்க முடியும்? இந்த நாட்டுக்கு அவர் எப்படி தலைவர் ஆவார் அப்படின்னு சொல்லி அமீர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறேங்கிற பேரில் அதை சொன்னார். அப்போ உனக்கு கோவம் ஏன் பொங்கி வரல? நபிகள் நாயகத்தை வெளிநாட்டுக்காரர் அவரையும் ஏற்றுக்கணும்னு சொல்லும் பொழுது உனக்கு கோவம் வர காணாம். இது ஐரோப்பிய மதம், நமக்கானது இல்லை, இது நமக்கானது கிடையாதுன்னு சொல்லி. நமக்கானது எது? நமக்கானது நம்ம குலதெய்வம், நம்முடைய முப்பாட்டன்மார்கள், நம்முடைய மூத்தோர்கள் தான் நமக்கான தெய்வம். இதெல்லாம் நம்ம தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிடையாதுங்கிறான், நபி கிடையாதுங்கிறான், குரான் கிடையாதுங்கிறான், எல்லாமே விட்டுட்டு வான்னு சொல்லி பகிரங்க டிக்ளேர் பண்ணுறான். அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் இஸ்லாத்தை பற்றி இப்படி சொல்லிவிட்டார்னு கொந்தளிச்சு போய் அதுக்கு தான் இருக்கிறாங்களாம். இஸ்லாத்தை பெரியார் எதிர்க்கிற காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தோட மோதிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும். நான் சிவன் முருகனை வழிபடுறவன், அவன் மாயோனை வழிபடுகிற என் சகோதரன் வைணவன். இதுதான் எங்கள் சமயம். இஸ்லாம் நம்ம மதம் இல்ல, அரேபிய மதம். இஸ்லாம் நம்ம மதம் இல்ல, அரேபிய மதம். தெரிந்து கொள்ளணும். பைபிளோ பகவத்கீதையோ குர்ஆனோ நமது வேதம் இல்ல. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு மாதிரி அதுக்கு முன்னாடி வந்த முதலீடு இதெல்லாம் இது எனக்காக சொல்லப்பட்டது இல்ல. இது என்னுடைய வேதம் அல்ல. என்னுடைய வேதம் எது? பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கு, பகவத்கீதை இந்துக்களுக்கு. நமது மறை உலகில் வாழுகிற அவன் தமிழன் என்று சொல்றான். நீ யார்? இந்து. நீ இந்து இல்லையே, அது உன் மதம் இல்லையே, நீ யார்? மறுபடியும் கேட்கிறான். இஸ்லாம் அது ஓ மதம் இல்லையே, அரேபிய மதம். கிறிஸ்தவர் அது ஐரோப்பிய மதம். நீ யாரு? கடைசி வரைக்கும் பதில் இல்லை. ஆனா தமிழர்களுக்கு தெய்வம் உண்டு, இறை உண்டு. மையத்தில் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்னுடைய வேதம் கற்பிக்குது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைந்து வைக்கப்படும். நான் உரிமைக்கு நிற்கும் போது எனக்கு வழிபாடும் இருக்கு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்துக்கு மெய்யல்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய மெய்யல் கோட்பாடு இயற்கை எனது வழிபாடு, மூத்தோர் எங்கள் தெய்வங்கள். கிறிஸ்தவம் இஸ்லாமும் தமிழன் சமயமே இல்லையே. ஒன்னு ஐரோப்பிய மதம், இன்னொன்னு அரேபிய மதம். சமயம் என்னுடைய சமயம் சைவம்.
என்னுடைய சமயம் மாலியம், என்னுடைய சமயம் சிவசமயம். அத தெரியாம நீங்க மீளணும் அப்படின்னப்ப மரச்சக்கு இன்னைக்கு வரையில அது மாதிரி இருக்கு, வா திருப்பி வா. சர்க்கரை சீனியை விட்டுட்டு கருப்பட்டிக்கு வரையில அது மாதிரி வந்துரு. அவ்வளவுதான் நான் கூப்பிடுறேன், அதுதான் கூப்பிடுறேன். இது கேட்கக்கூடிய எந்த நாம் தமிழர்காரனாவது ஒரு இஸ்லாத்தை காக்கிற போர்வணி வந்தாயானால் அதுல இருந்து வெளியேறிட்டு இது கேளு. உன்னுடைய கேள்விக்கு வெயிட் இருக்கிறது. அதுல இருந்து வெளியேறிட்டு இவன் இப்படிதான் செஞ்சான், இவனை விட்டு நாங்க வெளியேறிட்டோம், இவனோட எந்த தொடர்பு வச்சுக்கிற மாட்டோம், நாங்க எதுலையுமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டு நீ கேட்கணுமே தவிர, ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சிட்டான்னு சொல்லி குற்றம் சுமத்துறான், அவன் 10 கொலை செஞ்சவனுக்கு பின்னாடி இருந்துகிட்டு இருக்கிறான். எப்படி இருக்காது? இவர் கொலை செஞ்சிட்டார்னு ஒரு ஆள் மீது குற்றம் சுமத்துறான், ஆனா இவன் யாருடைய அடியாளா கையாளா இருக்கிறான்? 10 கொலை செஞ்சவனுக்கு கையாளா இருக்கிறான். அவன் எப்படி இந்த கேள்வி கேட்கலாமா? அவன் அடே இவன் 10 கொலை உன் தலைவன் செஞ்சிருக்கானடா, அவன் நீனடா ஒரு கொலையை பத்தி பேசுறேன்னு கேட்போமா இல்லையா? அதுக்கு இந்த நாம் தமிழர் ரசிகர் குஞ்சுகள் கேட்கிற கேள்விக்கு வித்தியாசம் கிடையாது. இவர்கள் பெரியார் சொன்னாருங்க அந்த வார்த்தையிலிருந்து உள்ள அர்த்தம் கொடுத்து தான் இதெல்லாம் கொண்டு நுழைக்கிறாங்க. அப்படி நுழைக்கும் பொழுது சீமான் சொன்னதை கம்பேர் பண்ணோம்னு சொன்னா பெரியார் சொன்னது ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னதில் கம்பேர் பண்ணீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம் என்பதை ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். முதல் பாயிண்ட் இவன் இஸ்லாத்துக்காக இவங்க பேசவில்லை. இந்த நாம் தமிழர்கள் உள்ளவன்லாம் இஸ்லாமிய வேஷம் போடுறான். அவன் இஸ்லாத்தெல்லாம் விட்டுட்டு நாம் தமிழ மதத்தில் சேர்ந்து எவ்வளோ நாளாகி விட்டது. வெளி மேடைகளில் அந்த வேடங்களையும் அந்த அடையாளங்களையும் வைத்துக் கொள்கிறானே தவிர அது இஸ்லாம்னு சொல்ற நான் வெறுக்கிறேன்டான ஒருத்தன், அதுக்கு மேலே என்ன இருக்குது? அப்படிப்பட்டவனை உண்டாக்கிட்டான உனக்கு கோவம் வந்துச்சா? வெறுக்கிறேன்னு சொல்லி இஸ்லாம் என்று சொல்வதை என்னை முஸ்லீம்னு சொல்லி நான் வெறுக்கிறேன், அதுக்கு ஒருத்தன் வியாக்கியானம் கொடுக்குறான். அவங்கதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம் பச்சையா இருக்கிறது. வெறுக்கிறேன்னு அர்த்தம். அதை எப்படி புரிந்து கொள்ளணும்? அவர் சொல்லாத ஒன்றை புரிந்து கொள்ளணும்னு இருக்க அவன் ஒருத்தன் பேசியிருக்கிறான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இவர்கள் சீமானோட இருந்து கொண்டு பெரியாரை பற்றி கேட்டாங்கன்னு சொன்னால் அது அறிவீனம். இஸ்லாத்துக்கு அவங்க கேட்கல, இஸ்லாத்தின் மீது உள்ள பற்று, நபியின் மீது உள்ள அந்த பாசத்தினால அன்பினால இந்த கேள்வியை கேட்குறாங்களான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா இப்போ 20 வருஷமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சீமான். நபிகள் நாயகத்தை தான் கேவலப்படுத்துறது தான் அவனுடைய ஒரே அஜெண்டாவாக வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ முதல் விஷயம் அதுவாயிடுச்சு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், இதை இதான் உன்னுடைய நோக்கமாக இருக்குமேயானால் இதே பெரியாரை மற்ற யாரையும் விட அதிகமாக சீமான் கொண்டு போய் சேர்த்தானே, பேசினான. பெரியார் மேடையில் தான் அவனுக்கு ஆரம்ப மேடையே கிடைத்தது. பெரியாரிஸ்டுகள் தான் அவன் தூக்கி கொண்டாடினாங்க. அப்போ பெரியாரை என்னவெல்லாம் பேசினா, இந்த கல்வெட்டில் எழுதியிருக்கிற விஷயம் கூட உனக்கு தெரியல. இப்போ மடையனா இருந்தானப்ப இந்த கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தான் முட்டாளுங்கிற இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறீல்ல, இது ஏதோ சொல்லாத மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா நீ நிலை மாறலாம். இது மறைக்கப்பட்ட விஷயம் இல்லையே. அவருடைய அந்த ஒவ்வொரு சிலைக்கு கிளையத்து அந்த சிலை வைக்கும்போது எழுதித்தானே வச்சிருக்கிறாங்க. அதில் அந்த கருத்தில் பெரியார் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பெரியார் ஆதரிச்சானா இல்லையா? பெரியாரை எதிர்க்கிறதுனா புதுசாக கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு நீ எதுத்தானே ஒத்துக்கிறவன். இது கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லையே. பெரியார் இப்படி தானே சொன்னார், தெரியுமா எல்லாருக்கும். பருவமடைந்த ஒவ்வொருவருக்குமே தெரியும். என்ன தெரியும்? இது பெரியாருடைய கொள்கை இதுதான்ட்டு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது பெரியாரை எந்த அளவுக்கு நீ தூக்குன? பிரபாகரன் உண்டானது கூட பெரியாரனால தான் அப்படின்னு சொல்லி பிரபாகரனை என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறான் இவன். பிரபாகரனை இந்த விடுதலை புலிகளை நாங்கள் உண்டானது காரணமே பெரியார் தான், பெரியாருடையதை கேட்டு தான் நான் உருவானேன் என்று என் தலைவன் பிரபாகரனை என்னிடத்துல சொன்னார்னு சொல்லி ஒரு உரையில் பேசுனதை நீ கேட்குறீங்க. அப்படி இருக்கும் பொழுது பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் நீ ஏன் அது உங்களுக்கு பளிச்சுன்னு தெரிகிற ஒரு விஷயம் உனக்கே தெரியல? இவ்வளோ காலம் நேற்று சொல்லலையே அவர், அல்லது ரகசியமாக ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுட்டு போனார், அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னா நீ நிலை மாறுவதற்கு ஒரு காரணம் சொல்லலாம். பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னது எப்போ? அவர் பிரச்சார துவக்கத்தில் சொல்லிட்டார், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்தி இந்த சீமானிஸ்டுகள் அம்புட்டு பேர் பேசினார்கள். அவன் சீமானோட இருக்கிறவன் போனவன் கண்டவன் அம்புட்டு பேர் பெரியாரை வச்சு இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய நிகழ்ச்சிகளுடைய பேனர்களில் பெரியார் இருப்பார். 23க்கு முன்னாடி உள்ள நிகழ்ச்சிகள்ல எல்லாம் பின்னாடி பெரியார் இருப்பார், பெரியாருடைய படம் இருக்கும். அப்போ பெரியாருடைய படத்தை வைத்து கொண்டு உலகாலமாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களே, அப்பயும் உங்களுக்கு இது தெரியலை. அப்போ தெரிஞ்சுதான் இருந்திருக்கு. அப்போ நோக்கத்துக்கு சொல்லிக்கிட்டு நடத்த தெரிஞ்ச ஒரு விஷயத்த 25 வருஷமா 20 வருஷமா 10 வருஷமா ஒருத்தன் தெரிஞ்ச விஷயத்துல இருந்துட்டு திடீர்னு சொல்றான்னு சொன்னா அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குமே தவிர அவன் நிஜமா உணர்ந்து சொல்றான்னு அர்த்தம் அது கிடையாது. நிஜமா உணர்ந்தீன்னு சொன்னா நீ அப்பவே பெரியாரை சீமான் முன்னிறுத்தும் போது நீ கேட்டிருக்கணும் சீமான்ட்ட, எப்படி இப்படியான ஒருத்தரை முன்னிறுத்துகிறாய்,
இப்படி ஒருத்தருடைய படத்தை எப்படி வைக்கிறா, எப்படி இப்படி பேசுகிறான்னு ஒத்தம் கேட்டியா? ரசிய குஞ்சா இருக்கிற எவனாச்சும் கேட்க மாட்டேன். அவன் அதை தாண்டி சீமான் பேசுறது சகிச்சுக்கிட்டியே, அதை தாண்டி இஸ்லாத்துக்கு எதிராக சீமான் பேசுகிற விஷயங்களை நீ சகித்து கொண்ட, நீ இதை கேட்டிருக்க மாட்டாய். அப்போ இப்போ இஸ்லாமிய போர்வையில் வர்றாங்க. இதை இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்லாத்தை காப்பாற்றத்தான் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஒன்று ரெண்டு விஷயமாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், பெரியார் கடவுள் இல்லைன்றாரு, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்ன்றாரு, கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டின்னு சொன்னார். கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்னார்ல, அயோக்கியன்னு சொன்னார்ல, அதையும் சொல்றாங்க. அதாவது கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாரை முஸ்லீம்கள் ஆதரிக்கலாமான்னு சொல்லி கேள்வி அதையும் முன் வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஆதரிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, இது நம்முடைய கொள்கை. இந்த கொள்கையில் இருக்கிற முஸ்லீம் யாரையும் ஆதரிக்க முடியாது. நீங்கள் பெரியாரை மட்டும் இல்லை, பல தெய்வம் வணங்குறாங்க, அவங்கள ஆதரிக்கலாமா? அப்போ அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய கொள்கையாக இருக்கும்பொழுது, திமுகவாக இருந்தாலும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அதில் உள்ளவர்கள்லாம் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, சிலை வழிபாடுகள் செய்கிறாங்க, சிலை வைக்கிறாங்க எல்லாருக்குமே. இதுகளையே இஸ்லாம் எதிர்க்கிறது. பெரியாரோட மட்டுமல்ல, யாரோடையும் நீங்கள் கொள்கை ரீதியாக இணங்கி போக முடியாது. கொள்கை ரீதியாக இணங்கி போகிறதா இருந்தால் இஸ்லாத்தில் எவனோட இணங்க முடியாது. இன்னொரு மதத்தோட கூட இணங்கி போக முடியுமா? ஒரு மதத்தில் பல தெய்வம் வச்சுருப்பாங்க, கடவுளுக்கு மகன்னு சொல்லுவாங்க, அவங்க கொள்கை வேறு நம்ம கொள்கை வேறு, நம்ம இணங்கி போக முடியுமா? அப்போ கொள்கையில் இணங்கி போக முடியுமா என்பது ஒரு தனி கேள்வி. கொள்கையை தான் அவர் கொள்கை அவருக்கு, என் கொள்கை எனக்கு என்று சொல்லிவிட்டு நமக்கு உடன்பாடான விஷயங்களில் இணங்கி போகலாமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்வி, பெரியாருடைய கொள்கையில் இணங்கி போக முடியுமான்னா யாருடைய கொள்கை இணங்க முடியாது. இந்துக்களுடைய கொள்கையில் இணங்க முடியாது, கிறிஸ்துவ கொள்கையில் இணங்க முடியாது, புத்த கொள்கையில் இணங்க முடியாது, பல தெய்வம் வணங்கக்கூடிய அவர்களோட இணங்க முடியாது, கடவுள் மறுப்பு உள்ள வேறு இயக்கங்களோடையும் இணங்கி போக முடியாது, சீக்கிய மதத்தோடு இணங்கி போக முடியாது. ஏன்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, முகமது தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவங்க வேறு வழிகாட்டி வச்சுருக்கிறாங்க, அல்லாஹ் மட்டும்தான் உங்களுக்கு கடவுள், அவங்க வேறு கடவுள் வைத்திருக்கிறாங்க, வேறு கடவுள் வச்சாலும் சரி, கடவுளை இல்லைன்றாலும் சரி. அப்போ அவங்களோடையெல்லாம் இணங்கி போக இயலுமா? பெரியாரை மட்டும் நீ கேட்குறிய, பெரியார் சொன்னது நாத்திகம், அதை அரபியில் குஃபுருமாங்க சொல்லுவாங்க. மற்றவங்க ஷிர்க்கு, இணை கற்பித்தல். இணை கற்பித்தல்னா பல தெய்வங்க நம்பிக்கைன்னு சொல்வது, அதையும் தானே இஸ்லாம் எதிர்க்குது. அப்படிப்பட்ட மக்களை எதிர்த்தானே நபிகள் நாயமே பிரச்சாரம் பண்ணுறாங்க, பல தெய்வ நம்பிக்கையை வைத்து. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பெரியாரோட இணங்கி போக முடியுமான்னா கண்டிப்பாக இணங்கி போக முடியாது, இணங்கி போக மாட்டோம். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறணும். இணங்கி போக இயலுமான்னு கேட்டீர்களே, ஆனால் இயலாது. அதே நேரத்தில் நம்ம வாழுகிற உலகத்தில் அந்த கொள்கை இல்லாத பல விஷயங்கள், உங்களுக்கு எங்களுக்குமான பிரச்சனை வரும். உன்னை என்னையும் சேர்த்து ஒருத்தர் அடிக்க வர்றான், உன் கொள்கை வேற என் கொள்கை வேற இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் தான் அடிக்க வர்றான்னா சேர்ந்துக்கிறோமா இல்லையா? எதுக்காக சேர்றோம்? கொள்கை விட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அவன் அடிக்க வர்றான், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை திருப்பி அடிக்கலாம், தனியாக எனக்கு அடிக்க முடியாது அப்படின்னு இருக்குமையானால், யாருடன் வேண்டுமானாலும் அந்த கொள்கையை வித்து விடாமல், கொள்கையை நீர்த்து போக செய்யாமல் நம்ம இணக்கமாக இருந்து கொள்ளலாம், அவங்களோட ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவான புத்தி. அப்படி செஞ்சதுனால கொள்கை விட்டு மாற்றாங்கன்னு வராது. அப்படித்தான் இந்த 50 வருஷம் 60 வருஷமாக இந்தியாவில் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு இருந்து கொண்டும் இருக்கிறது. ஒரு கட்சியில் போய் ஆதரவு கொடுத்தோம்னா அவங்க இஸ்லாத்திட்ட வெளியே போயிட மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போய் நிப்பாட்டிட மாட்டாங்க. சில விஷயங்களில் சில தப்புகள் செஞ்சாலும் பேசிக்கான விஷயத்தை விட்டு கொடுக்காம தான் யாரோடையுமே இருக்கிறாங்க. அப்போ பெரியாரை நீங்கள் ஆதரிக்கலாமான்னு கேட்டால், பெரியாரை எதில் ஆதரித்தோம்? பெரியார் கடவுள் இல்லைன்றாரு, நாங்களும் இல்லைங்கிறோம். கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டர், நாங்களும் அதைத்தான் சொல்கிறோம். நாங்கள் சொன்னோமா? எந்த முஸ்லீமாவது சொன்னானா? அல்லது இந்த பெரியாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகளாவது அதை சொன்னார்களான்னா சொல்லவே இல்லை. அவர் கொள்கையில் எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்கள் எதிர்க்கிறோம், பெரியாருடைய கொள்கை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். அது ஃபஸ்ட் விஷயம். அதனால் பெரியாரை நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆதரிக்க முடியும்னு கேட்குறது ஒரு அறிவினம். அறிவுலாம் எவனுமே கேட்க மாட்டான். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அதை விட்டுருங்க. ஒவ்வொரு மனிதனுமே இன்னொரு மனிதனோட இறங்கியே போக முடியாதுங்க. ஏன்னா இவன் எனக்கு நிற்பான், உனக்கு நிற்பான். சில நன்மையை கருதி சில விட்டு கொடுத்து போய் சேர்ந்துக்கிறோமா இல்லையா? ஒரு தெருவோடு சேர்ந்துக்கிறோம், ஒரு ஊரோட சேர்ந்துக்கிறோம், ஒரு சமுதாயத்தில் சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் அப்படித்தான் வாழ முடியும். இந்த உலகம் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறது. தனித்து நின்ற எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி படைக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில் பெரியாருடைய விஷயத்தை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம்.
கொள்கை என்று வைத்து கொண்டால் அவருடைய கொள்கைக்கு நாங்கள் எதிரி, அதை மாற்று கருத்து கிடையாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே நேரத்தில் வந்து கொள்கையை தவிர்த்து விட்டு நமக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி குரானில் பிரித்து காட்டுறானே இல்லையா? நபிகள் நாயகம் காலத்தில் வந்து யூதர்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அவங்களுடைய எதிரிகளாக யூதர்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள். அந்த எதிரிகளை எல்லாம் எப்படி பிரித்து காட்டுறான்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு கடுமையான எதிரிகளாக வந்து இந்த யூதர்களை பார்க்குறீங்க, உங்களுக்கு நெருக்கமானவர்களாக கிறிஸ்தவர்களை பார்க்குறீங்கன்னு நல்லா சொல்கிறான். ரெண்டுமே இஸ்லாமிய அடிப்படையில் தப்பான கொள்கை தான். ஆனாலும் அங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் வந்து நபிகள் நாயகத்தோட நல்ல இணக்கமாக போக்கை வைத்திருந்தார்கள். யூதர்கள் வந்து கொல்லணும், அடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார்கள். அவர்களை ரெண்டாக பிரித்து என்ன செய்கிறான்டா, குரான்ல எல்லாம் வந்து நமக்கு அந்த வழிகாட்டுதல் தந்திருக்கிறான். அப்போ நம்ம முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் அதில் வந்து எல்லாரும் ஒரு தரத்தில் நீங்கள் வச்சு பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ்காரனையும் திமுக ஒன்றா பார்க்க முடியுமா? ஆர்எஸ்எஸ்ஸையும் வேறு வேறு காங்கிரஸையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ்ங்கிறவன் உங்களை அழிக்கணும் என்பது அவனுடைய கொள்கை. அழிக்கணுங்கிற ஒரு கொள்கையில் இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு அந்த கொள்கை கிடையாது. வேறு வேறு கட்சிக்காரனுக்கு உங்களை தூக்கி நிப்பாட்டணுங்கிற ஒரு கொள்கை இல்லாட்டான அவர்கள் உங்களை அழிக்கணுங்கிற கொள்கையில் அவங்க இருக்கலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யாரோட இணக்கமாக இருக்கணும் என்று முடிவு செய்வது வந்து அவங்களுடைய தப்பான கொள்கையை ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் வராது. இதை ஃபஸ்ட்டு விளைவிக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது பாயிண்ட் அடுத்து என்னன்னு கேட்டால், அப்போ அவர் சொன்ன அந்த வாசகம் உங்களையும் தானே நபியையும் தானே கட்டுப்படுத்துது. அந்த விஷயத்துக்கு வருவோம். கடவுளை கற்பித்தவன் வந்து காட்டு மிராண்டின்னு சொன்னால் முகமது நபி தான் எங்களுக்கு கடவுளை கற்பித்தாருன்ற அளவுக்கு உட்காந்து உளறாங்க. அடே, முகமது நபி கற்பித்த கடவுளை பற்றி அவர் சொல்கிறார். நாங்கள் கற்பித்த கடவுளா? நாங்களாம் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டா கடவுள்னு சொல்கிறோம். அவர் கடவுளை கற்பித்தவனை தான் சொன்னார். அது எங்களை சொல்லவே இல்லை. நாங்கள் கடவுளை கற்பிக்கவே இல்லை. இருக்கிற கடவுளை நம்புகிறோமே தவிர நாங்கள் கடவுளை கற்பித்தம் என்ற ஒரு கூட்டத்தில் நாங்கள் வரவே மாட்டோம். அவர் நீ என்னதான் எழுதி நீ வந்து வியாக்கியானத்தை கொடுத்தாலும் சரி, அவர் யாரை சொன்னார் என்றால், இவனா ஒரு பொருளை தயாரிக்கிறான், இவனா அது போய் கடவுளுங்கிறான், இவனா அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறான், இந்த மாதிரி கற்பிக்கிறார்கள் இல்லையா? அந்த கடவுளத்துக்கு உடைப்பெண்லாம் சொன்னார். எந்த கடவுள் உடைச்சாரு? அல்லவையா உடைச்சாரு? உடைக்க முடியுமா? கடவுள் சிலையை உடைச்சு அவர் இந்த சிலை வடிவமாக பல வடிவங்களாக வைத்து கொண்டு மனிதர்களாகவே உண்டாக்கி கொள்கிறார்கள் இல்லையா? கற்பிதம் செய்கிறார்கள் இல்லையா? அதை வந்து அவர் சொன்னார். இந்த கடவுளுங்கிற விஷயத்தை முகமது நபி தான் முதல்ல கற்பிதம் பண்ணாரா? அவருக்கு முந்தி இருக்கு இல்லையா? ஆதியிலேருந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது, கடவுள் ஒருத்தன் இருக்காங்கிற நம்பிக்கை இருந்தது. அதை முகமது நபியும் சேர்ந்து சொன்னாரே தவிர கடவுள் என்ன செய்கிறான்னா கடவுள்னே ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, முகமது தான் கற்பனை செஞ்சாருங்கிற அளவுக்கு இவங்களுடைய புத்தி போயிருக்குது. முகமது நபி கடவுளை கற்பிக்கவே கிடையாது. இருக்கிற கடவுளை சொன்னார். இருக்கிற கடவுளை சொல்றவருக்கு இந்த வாசகம் பொருந்தாது என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவரும் அப்படித்தான் நினைத்தார். பெரியார் நினைஞ்சார்னு கேட்டால் அந்த கற்பித்தவனை தான் காட்டு மிராண்டின்னு சொன்னாரே தவிர உங்களை வந்து நீங்கள் சொல்ல கடவுளை ஏற்றுக்கிற மாட்டார். இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளை அவர் ஏற்றுக்கிற மாட்டார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து உங்களை காட்டு மிராண்டின்னு அப்படி கருதி இருப்பாரையானால் ஒரு ஒட்டுமொத்த ஊரே இஸ்லாத்துக்கு வருது இவர் தலைமையில். அங்கே ஒரு உரையாற்றாரு, இணை இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துங்கிற பேரில் அந்த உரை வந்து புத்தகமாக வந்திருக்கிறது. அப்போ அந்த மாதிரியாக வந்து இஸ்லாத்தில் ஒரு பெரும் கூட்டம் சேருவதற்கு ஒரு காரணமாக இருந்தார். இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை 9:59 இஸ்லாத்தை ஏற்றால் 10 மணிக்கு அவன் தீண்டாமல் அவனை விட்டு போயிடும், 10 மணிக்கு அவனுடைய ஜாதி அவனை விட்டு போயிடும்னு சொன்னார். அவர் யாரை சொன்னான்னு இப்போ விளங்குதா? அப்படின்னு சொன்ன மாதிரியா ஒருவராக இருந்தார். அவர் ஏன் இந்த வேலையை செய்கிறாரு? ஏன்டா எல்லாம் ஒன்று தானடா, எல்லாம் அது கடவுள் தானடா, ஏன்டா அங்கே போகிறீங்க? கடவுள் இல்லைன்னு என்னோடவே நில்லுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன நினைக்கிறாரு? உனக்கு தீண்டாமல் போகணும்டா இதுக்குள்ளே இருந்து முடியாது, கத்திக்கிட்டு நானும் இருக்கத்தான் செய்கிறேன், போகலை. தீண்டாமல் போகணுமா இருந்தால் இதை விட்டு வெளியே தான் போகணும். இதை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் இஸ்லாத்தை விட ஒரு சான்ஸ் இல்லை. அப்படி தானே அவர் சொன்னார். சொல்லித்தானே. அப்போ என்ன பெரியாரையும் வெறுக்கிறீங்க? பெரியார் வந்து கடவுள் இல்லைன்ற கொள்கையை சொன்னார். அவருடைய கொள்கை அது. நாங்கள் கடவுள் இருக்கிறாங்கிற கொள்கை. இப்போ நாங்கள் கடவுளுடைய கொள்கையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இஸ்லாத்துக்கு போகிறத ஆதரிச்சார் அவர். முஸ்லீம்கள் வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிறான், நீ அதில் போய் சேர்ந்துடாத, அவனும் கடவுளுங்கிறான் இவனும் கடவுளுங்கிறான், அவனும் காட்டு மிராண்டி இவனும் காட்டு மிராண்டி சொன்னாரா? அவன் காட்டு மிராண்டி இல்லைன்னு சொன்னாரா? இஸ்லாத்தில் போய் சேர்ந்தால் உனக்கு இணைய நீங்கிரும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை காட்டு மிராண்டி அவர் கருதவே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது பெரியார் வந்து எங்களை தான் சொன்னாருன்னு சொல்கிற, உங்களை சொன்னாருங்கன்னு நடந்தார் அவர்? உங்களை சொன்னார்ன்னு சொன்னால் இஸ்லாத்தை வெறுத்திருக்கணுமே? அவர் இருக்கலையே. முகமது நபியை வந்து அவர் மீளாது விழாவெல்லாம் கொண்டாடி இருக்காரு. காட்டு மிராண்டி கொண்டாடுவாங்களா யாராவது? முகமது நபியை தான் சொன்னாருன்னா அவர் சொன்னதுடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்குச்சு.
அந்த காலத்தை அவர் சொன்னக்கூடிய காலத்தில் முஸ்லீம்களாக எங்களுக்கும் விளங்குச்சு, அவருக்கும் விளங்குச்சு. இன்னும் சொல்ல போனால் அவரும் ஒரு மதத்தில் இருந்து வந்தவராக இருந்ததுனால, அதனால் அதிகம் பாதிக்கப்பட்டதுனால, அதுக்காகத்தான் அவர் கடவுள் பிரச்சனை எடுத்தாரே தவிர அவருடைய பிரதான இந்த தீண்டாமை சாதி தான். அது சாதிக்கு ஆதாரமாக கடவுளை கொண்டு நிப்பாட்டுற காரணத்தினால தான் அவர் சொன்னார். அந்த அடிப்படை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் அதை ஒழிக்கிறதையும் பார்க்குறாரு. இவங்க எந்த இதில் சாதி இல்லை, நம்ம சாதிக்கு தானே மட்டும் போராடுறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கும் போது இதை சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் அந்த பெரியாரிஸ்டுகளுக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி, அதன் மூலமாக ஓட்டு பொறுக்கலாங்கிறதுக்காக வேண்டி கேவலமான வேலையில் இந்த சீமான் கூட்டம் இறங்கி இருக்கிறது. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நாம் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்கிறோம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு. நம்ம சொன்னதும் அவங்களுக்கு எதிரான தானே இருக்குது. அவர் நமக்கு சொன்னார்னு சொன்னால் நம்ம சொன்னது அவங்களுக்கு எதிராக இருக்குது. அதுக்கு என்ன செய்றீங்க? இஸ்லாம் சொன்னது அவனுக்கு எதிர் தானே. நம்ம இதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறான், வணக்கத்துக்குரிய ஒருத்தன் இருக்காங்கிறான். பெரியாருக்கு நீங்கள் எது கவுண்டர் களிமாவை கொடுக்குத? பெரியார் சொன்ன கொள்கைக்கு மறுப்பு நம்ம இஸ்லாமிய இஸ்லாத்தை ஒருவன் எதை சொல்லி ஏற்றுக்கொள்வானோ, எதை சொல்லி ஏற்றுக்கொள்வானோ அந்த களிமாவில் இருக்குது. என்ன இருக்குது? லா இலாஹ இல்லல்லா, அல்லாவை தவிர யாரும் வணக்கத்துக்குரியவன் இல்லைன்னு இதை தமிழில் சொன்னால், ஒரு வணக்கத்துக்குரியவன் இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் இல்லைங்கிற நீங்கள் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணீங்க? உங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கிறீங்க. அவர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரே தவிர முஸ்லீம்களாக நாம் என்ன செஞ்சோம்? லா இலாஹ, எங்களுக்கு கடவுள் இருக்கிறான், அவனுக்கும் பதில், அவருக்கு பெரியாருக்கும் பதில் அதில் இருக்குது. முகமது நபியே சொல்லிட்டு போயிட்டார் பதில். அதே மாதிரி பல தெய்வங்களை வணங்குறாங்க, அவங்களுக்கும் பதில் இருக்கிறது. இல்லை, அல்லாஹ் தவிர யாரும் கடவுள் கிடையாது, இது கடவுள் இது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கொள்கை இருக்கத்தான் செய்யும். இந்த கொள்கை அனைத்தையும் நிராகரிக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இணக்கமாக நாங்கள் இருக்கிறோம். நிராகரிக்க செஞ்சாலும் கொள்கை உங்கள் கொள்கை, அது உங்கள் நம்பிக்கை அப்படி வச்சுக்கிறோங்க, எங்கள் நம்பிக்கை நாங்கள் இப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொண்டு அது சார்ந்தது அல்லாத வேறு விஷயங்கள் உலகத்தில் இருக்குது. அந்த விஷயங்களில் உங்களுக்கு எங்களுக்கும் உள்ள ஒரு பொதுவான ஒரு இணக்கம் ஏற்பட முடியும் என்றால் அது இணங்கிக்கொள்ள வேண்டியதானே. நம்மளும் இன்னொருத்தனும் சேர்ந்து ஒன்றாக இணங்கி போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குமானால் அதில் மாத்திரம் பயணிப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதனால தானே பெரியாரை அதை ஆதரிச்சா. இன்னும் சொல்ல போனால் இந்த பெரியாருடைய கொள்கையில் உள்ள சகோதரர்கள் கடவுள் இருக்கிறாராங்கிறதுக்கு விவாதம் பண்ண தயாரான்னு நம்மள்கிட்ட கேட்டாங்க. அதையும் கேட்குறாங்க. அது நானே சொல்லிடுறேன். விவாதம் பண்ணீங்களே சொன்னீங்களேன்னு கேட்குறாங்களா? அதுவே எதை காட்டுது? நாங்கள் ஏற்றுக்கலன்னு காட்டுதுல. நாங்கள் கொள்கை ரீதியாக அவங்கள ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் நமக்குள்ள என்னதுக்கு விவாதம்னு சீமான் பம்மி ஓட்டினார்ல, நாங்கள் கூப்பிடும் போது மாட்டேன்டார்ல, பேப்பர் வரைக்கும் எழுதி வீட்டுக்கு போய் கடிதம் கொடுத்தப்போ கூட அதை ஏற்றுக்கிற மாட்டேன்டார்ல. அப்படி ஓடணுமா? அவர்கள் எங்களை நீங்கள் கடவுள் இருக்க சொல்கிற நாங்கள் ஒத்துக்கிறலன்னு விவாத அழைப்பு கொடுக்குறாங்க. இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை இருக்குன்னு கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன செஞ்சோம்னா அதுக்கு விவாதம் பண்ணோம். எப்படி இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை இருக்குதா, உங்கள் இப்போ நாத்திகர்கள்ட்ட மூட நம்பிக்கை இருக்குதா, நீ இஸ்லாம் மூட நம்பிக்கைலாம் நீ எடுத்து சொல்லு, உன் மூட நம்பிக்கைலாம் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களோட நாங்கள் என்ன கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற தலைப்பில் விவாதம் பண்ணியிருக்கிறோம். குர்ஆன் இறைவனுடைய வேதமா இல்லையா என்ற தலைப்பிலையும் நாத்திகரோட விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட மூட நம்பிக்கை, இஸ்லாத்தில் மூட நம்பிக்கை இருக்கிறதா, நாத்திகர்கள்ட்ட மூட நம்பிக்கை இருக்கிறதா என்ற தலைப்பிலையும் விவாதம் பண்ணியிருக்கிறோம். அந்த விவாதங்களில் இவர்கள்ட்ட இருக்கிற மூட நம்பிக்கைலாம் நம்ம எடுத்து காட்டுறோம். அப்படி வந்ததுனால எதிரியாயிரல. அவன் நாத்திகர்கிட்ட குணம் பேசணும்ல, பேசின பிறகு அவர்கள் நம்மோட பேசிக்கொள்வார், நம்ம அவங்களோட பேசிக்கொள்வோம். நாம் அவங்களும் சேர்ந்து நிற்க வேண்டிய பிளாட்ஃபாரத்தில் ஒன்றா நிற்கத்தான் செய்வோம். அது ஒத்துக்கொண்டு நீ எங்களை தாராளம் விமர்சிக்கலாம் அப்படின்னு ஒரு மேடை இருந்ததுனால அதில் விமர்சித்தாங்க. அது மாதிரி அவங்கள விமர்சிக்கலாம்னு அந்த மேடையாக இருந்ததுனால நாங்களும் விமர்சித்தோம். அந்த விமர்சிக்கிற மேடை என்பதை எதிரியாக இருந்து கொண்டோ சண்டை போட்டுக்கொண்டோ அதை செய்யவில்லை. கருத்து ரீதியாக நீங்கள் சொல்கிறது சரியா, நாங்கள் சொல்கிறது சரியான்னு பேசுவதாக இருந்தால் ரெண்டையும் தான் பேசுவாங்க. அவங்களும் இஸ்லாமியர்களை பற்றி, இஸ்லாமிய நம்பிக்கையை பற்றிலாம் நிறைய கிண்டல் அடிச்சுனா பேசுனாங்கல்ல, அதுக்கு நாங்கள் பதில் தான் சொல்லுவோமே தவிர இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு இப்படி பேசுகிறான்னு நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவன் நிலையில் இருந்ததை பேசுகிறான், எங்கள் நிலையில் இருந்து அதுக்கு பதிலும் சொல்லுவோம், அவர்கிட்ட உள்ள மூட நம்பிக்கை எடுத்து காட்டுவோம். அப்படின்னு நம்ம நடந்த எதை காட்டுகிறது? அன்னைக்கு பெரியாரை எதிர்த்து விட்டு இன்னைக்கு அன்னைக்கு உள்ளதான் என்னைக்கும் ஒரே நிலை தான். பெரியாரை எந்த காலத்திலையும் அவர் சொல்ற கொள்கைக்காக நாங்கள் ஆதரிக்கவில்லை. பெரியாருடைய சமூக நீதி விஷயங்களில் நாங்கள் ஆதரிக்கிறோம். அன்னைக்கும் ஆதரித்தோம், இன்னைக்கும் ஆதரிக்கிறோம், என்னைக்கும் ஆதரிப்போம். ஏன்னு அது எங்களுக்கும் சேர்ந்தது, எங்களுடைய நன்மையும் அதில் அடங்கி இருக்கிறது. அந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் எங்கள் மார்க்கம் இஸ்லாம் கொள்கைன்னு வரும் பொழுது
அவரை விட்டு நாங்கள் எட்டி தான் நிற்போம், தள்ளி தான் நிற்போம், ஒட்டியே நிற்க மாட்டோம், அந்த விஷயத்தில் ஒன்றுபடவே மாட்டோம் என்பதை அந்த பெரியாரிஸ்டுகளும் விளங்கி வைத்திருக்கிறார்கள், முஸ்லீம் சமுதாயமும் விளங்கி வைத்திருக்கிறது. இவங்க இடையில நுழைஞ்சு குட்டையை கொடுப்புறது ஒர்க் அவுட் ஆகாது. நீ நினச்சிக்கிற இஸ்லாமிய பக்தியை சொல்லி பெரியார் உங்களுக்கு எதிரியாக இருக்கான சிரிப்பானு ஏன்னு தெரியுமாடா, எங்களுக்கு பச்சை பிள்ளையே தெரியுமே, என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறேன், என்ன புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி முஸ்லீம்கள்ட்ட போய் சொல்ல போகிறாராம். இதை அவன் போகும்போது பஸ்ஸில் போகும்போது காரில் போகும்போது பார்க்குறான் எழுதி வச்சுக்கிறத. அதை பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி நீ சொன்னீங்கன்னா இது உனக்கு பயன் தருமா? முதல்ல உனக்கு ஓட்டு பொறுக்கிறது கூட பயன் தராது. அப்போ நீ மதம் மாறி போய்விட்டா, நீ தமிழம்ங்கிற மதத்தில் இருந்து கொண்டு, வீர சைவம்ங்கிற மதத்தில் இருந்து கொண்டு நீ முஸ்லீம்கள் இதை சரியான முறையில் விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாலிய மதத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அந்த அறகுறைகள் சரியா விளங்காதனாலதான் என்ன பண்றாங்க, அதை விட்டுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு கூட காவடி தூக்குறாங்க, இஸ்லாத்தை விட்டுட்டு கூட வீர சைவ முன்னணியில எனக்கு பதவி கொடுக்கலன்னு சொல்லி சண்டை போடுறாங்க, இஸ்லாத்தை விட்டுட்டு தான் போய் சிலை வணக்கத்துல ஈடுபடுறாங்க, பட்டை அடிச்சுக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவரோட இடத்துல அதிகமாக பார்க்க முடிகிறது. இருக்கு. அப்ப உறுதிமொழி எடுக்கிறாங்களே அந்த வீரத்தமிழர் முன்னணியில் போய், அப்படி அந்த மாதிரி விஷயம். அதனால பெரியாரை இவர்கள் பெரியார் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார் என்று சொல்வது அது தவறு. இவங்க வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அவர் அப்படி நடந்து கொள்ளவே இல்லை என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நாமளும் பெரியாரை ஆதரிச்சேன்னு பேசவே இல்லை. பெரியாருடைய கொள்கை கரெக்டு, பெரியார் சரியான விஷயத்தை பேசினார்னு நம்ம சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தான். அந்த விஜய் என்ன செய்கிறாருன்னா, பெரியாரை தலைவர்னு அறிவிச்சார்ல, கடவுள் மறுப்பு கொள்கையை தவிரன்னு சொன்னார். அதாவது விஜய் அந்த பேசும்போது பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தவிரன்றார், அதை ஏற்றுக்க மாட்டோம்ன்றார். அந்த மாதிரி விஜய் மாதிரி ஆட்களே தெளிவாக இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட அந்த தெளிவு கூட இல்லையடா. விஜய் தெளிவாக பேசுகிறாரு, எப்படி நாங்கள் பெரியாரை சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் கடவுள் இல்லைங்கிறோம், நாங்கள் கடவுள் இருக்குங்கிறோம், அவர் இல்லைன்றார். அதை தவிரன்னு சொன்னார்ல, அவருக்கு அந்த விஷயத்தில் ஒரு தெளிவான புரிதல் இருக்கா இல்லையா? அது உனக்கு இருக்குதா? நாங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பை ஏற்றுக்கிட்டோமா, அதை ஆதரிச்சோமா? எந்த ஒரு முஸ்லீமாக செஞ்சாலும் நீ ஆதரிச்ச. நீ இஸ்லாத்தினுடைய அத்தனை அம்சத்துக்கு எதிராக இந்த சீமான்கிறவன் பேசுகிறான், அவனுடைய வேட்பாளராக இருக்கிற, அவனுக்கு பிரச்சாரகராக இருக்கிற, அவனை குசிப்படுத்துறதுக்காக வேண்டி உச்சி தொண்டையிலேருந்து கத்துகிறாய். ஆனால் நீ என்ன நினைக்க மாட்டேங்கிற, உனக்கு பின்னாடி முட்டு சரக்கு இருக்க, பெரியாரை சொல்கிறதுக்கு தாண்டிமே இருக்கிறானே, உண்ணா நம்பர் இஸ்லாத்தின் எதிரியாக இருக்கிறானேன்னு உனக்கு வழங்க மாட்டேங்குது. அதான் அந்த பெரியார் சொன்ன விஷயத்துக்கு பதில் தான். அதே மாதிரி அவங்க ரொம்ப கத்தி ஒரு அருவறுக்கத்தக்க முறையில பெரியாருடைய அறிவினத்திற்கு ஒரு ஆதாரமா என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, கர்ப்பப்பையை அறுத்து வீச சொன்னாரு, சரி அது சரியா, இதுதான் அவருடைய அறிவினுடைய லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது